Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா weight loss challenge பண்ணோம் இல்லையா, அதோட ரிசல்ட்ஸ் நிறைய பேர் வந்து அன்னைக்கு வந்து ஒரு 2 பேர் தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாமனாருக்கு வந்து, அதாவது என்னோட தாத்தா தான் மாமனார், அவங்களுக்கு வந்து நினைவு நாள். சோ அவங்களுக்கு வந்து நான் சாப்பாடு செஞ்சு அன்னதானம் மாதிரி கொடுத்திருந்தேன். சோ அதை தான் ஒரு vlog-ஆ ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு நான் என்னெல்லாம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா டிப்ஸ் ரெசிபிஸ் இருக்கும், ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். வாங்க சில டவுட்ஸ் வந்து இருக்குது, பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. ஒருவேளை ஃபுல் வீடியோ பார்க்கல இருந்ததுல இப்ப வந்து 58.5 58.50 58 இருக்கேன். சரிங்களா? உங்களோட ஐப்ரோஸ் தான் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூ ஹாவ் நைஸ் ஐப்ரோஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே நிறைய பேர் வந்து என்னோட ஐப்ரோஸ் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய முடி வளர்ந்துரும். அந்த த்ரெட்டிங் மட்டும் பண்ணலாம்னா பார்க்க முடியாது, ஃபேஸ் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள அடைஞ்சு போன மாதிரி இருக்கும். சோ அதுதான் நமக்கு ஏதோ ஒரு உருப்படியா இருக்குன்னா அது ஒன்றுதான் உருப்படியா இருக்குதுங்க. அந்த மாதிரிதான். தேங்க்யூ சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் சேலஞ்ச் எப்போ, இதுதான் எல்லாரோட கேள்வியுமா இருக்கு. ஒரு 10 days ஆவது நான் ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். சரிங்களா? சோ என் மைண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் சேலஞ்ச் முடிஞ்சிச்சேன்னு பேசாம இருக்காதீங்க, ஏதாவது ஒரு வீடியோ போட்டுருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க சொல்லாட்டினாலும் என்னால போடாம இருக்க முடியாது. இந்த வேலையை நான் டெய்லியும் செஞ்சுட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில எனக்கு அது வந்து ரீச் ஆகும், என்னோட கான்சென்ட்ரேட் இதுல இருக்கு அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு உண்மையாவே இது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்ட்னு சொல்லலாம். என்னோட மைண்ட் டைவர்ஷன் எல்லாமே இந்த இதுதாங்க. சோ அதனால இதுல நான் எஃபோர்ட் கண்டிப்பா போட்டுட்டு தான் இருப்பேன். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம், என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயம் கொடுத்துட்டு தான் இருப்பேன். சோ கவலைப்படாதீங்க. அப்புறம் நானும் பையன் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் ஆரஞ்சு கலர் டாப் யதார்த்தமா அது ஏற்கனவே இருந்ததை வந்து போட்டேன். தம்பிங்களுக்கும் அது சாமியோட ஷர்ட் மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் ஹிந்தில வந்து அந்த இது எழுதி இருக்கும். யதார்த்தமா போட்டது 3 பேருக்கும் மேட்ச் ஆயிடுச்சு. ஹஸ்பண்டோட எனக்கும் நிறைய டைம் யோசிப்பேன் நாங்க மேட்சிங்ல போடணும்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு வந்து இந்த ப்ளூ இந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அவர் அந்த இதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாரு. அவருக்கு எல்லா கலரும் சூட் ஆகாத மாதிரி அவருக்கே தோணும். சோ அதனால நாங்க இந்த மேட்சிங் ட்ரெஸ் வந்து குழந்தைங்களுக்கு போட்டு பார்க்கணும். அப்புறம் வந்து குழந்தைங்களும் அவங்க அப்பாவும் சேமா இருக்கணும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அப்படியே போயிடுறது. அதுக்கப்புறம் நாமக்கல்ல இருந்து ஒரு சிஸ்டர், அவங்களோட ஐடி வந்து ஜெகநாதன் இருந்தது. அவங்க வந்து 76ல இருந்து 69 kg வந்திருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். இன்னும் நீங்க எவ்வளவு குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து குறைச்சிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு வெயிட் இருந்தீங்க, அப்புறம் எவ்வளவு குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் 70 kg, அதாவது பிரெக்னன்சி டைம் அதுக்கப்புறம்லாம் நான் 75 80 அதெல்லாம் போயிட்டேன். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 75 ஆனேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அதுவாவே ஒரு இந்த நீட்ஸ் எல்லாம் குறைஞ்சு ஒரு 70க்கு வந்தேன். 70ல இருந்து 55 வரைக்கும் நான் வந்து குறைச்சேன். இப்ப வந்து 58 போதுமானதா இருக்கு. 55 போனா ரொம்ப ஒட்டின மாதிரி இந்த மாதிரி இருக்கு. சோ அதனால நான் இதுல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் வந்து மில்லட்ஸ் எல்லாம் இல்லாம வந்து வெயிட் லாஸ் பண்றேன் சிஸ்டர். எப்படின்னா ரவை, கோதுமை, அதுக்கப்புறம் இந்த கடலை மாவு இந்த மாதிரி யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து காட்டுறது நிறைய வெரைட்டிஸ் காட்டினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்க இந்த கேரளா மட்ட அரிசின்னு சொல்றாங்களா, அது கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். மில்லட் வகைகளும் எடுத்துக்கலாம். உங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப மில்லட்ஸ் ரைஸ் எல்லாம் நீங்க எடுக்கும்போது சாம்பார் சாதமா தக்காளி சாதம் எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு பாக்கெட் ஏதாவது ஒரு திணை மட்டுமாக்காத ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு ஒரு 2-3 ஸ்பூன், கரெக்டா ஒரு 4 ஸ்பூன் போட்டாலும் உங்களுக்கு அந்த இது கரெக்டா இருக்கும். சரிங்களா? அதனாலதான் சொல்றேன். சரிங்க, டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது, இரிட்டேட் ஆகாது, அதுக்காக சொல்றேன். இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து வேர்க்கடலையும் அப்புறம் ஒரு முட்டை அவிச்சது அப்புறம் ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வேர்க்கடலை கம்மியா தானே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றதையும் நான் கேட்டிருந்தேன். ஆமாக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் வந்து சமுத்ரான்ற ஒரு சிஸ்டர் வந்து 66ல இருந்து 64 kg வரைக்கும் குறைச்சிருக்கதா சொன்னாங்க.
சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஷாம்லா சிஸ்டர் வந்து 64ல இருந்து 62 வந்திருக்காங்க. ஆனா வந்து சரியா வந்து ஃபாலோ பண்ணல. பரவாயில்ல, 2 kg குறைச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்புறம் அவங்களோட ஐடி வந்து மார்க்கெட்னு தான் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 70ல இருந்து 67 குறைச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். இன்னும் எவ்வளவு குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருங்க எல்லாருமே, சரிங்களா? அப்புறம் 100ன்னு ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 80 கிலோல இருந்து 75 கிலோக்கு வந்திருக்காங்க. நான் வந்து 60 கிலோக்கு வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 5 கிலோ குறைச்சிருக்கீங்க. இதை குறைக்க மாட்டீங்களா? கண்டிப்பா குறைப்பீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனா இருக்கும். சோ தொடர்ந்து பண்ணுங்க, சரிங்களா? மகிலன் ஒரு ஐடி இருந்தது. அவங்க வந்து 78ல இருந்து 75 வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். தொடர்ந்து பண்ணுங்க நீங்களுமே, சரிங்களா? அப்புறம் காளி சிஸ்டர் வந்து 71ல இருந்து 67 வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். 71ல இருந்து 67 வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்புறம் புவின்னு ஒரு சிஸ்டர் திருப்பூர்ல இருந்து நோ சுகர் டயட் பண்ணேன், ஆனா ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து 74ல இருந்து 72 வந்து குறைச்சிருக்கதா சொன்னாங்க. சூப்பர் சிஸ்டர். தோசை தவாவோட லிங்க் வந்து ஓபன் ஆகல சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சா என்னன்னு தெரியல. இப்போ ஓபன் ஆகுது இல்ல சிஸ்டர். பிரஸ்டீஜ் கம்பெனியோடது அயன் தோசை தவான்னு போடுங்க, வரும், சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வெயிட் லாஸ்க்கு நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ சொல்றேன். அப்புறம் வேற ஏதாவது என்ன பத்தின பிளாக்ஸ் வீடியோஸ் போடணும், இது போடுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. அது என்னால முடிஞ்சா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய மாமனார், அதாவது என்னோடய தாத்தாவுக்கு வந்து நினைவு நாள். ஸோ அதனால வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப்பை போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து நைட்டே வந்து கருப்பு கொண்டக்கடலை வந்து அதிகமாக ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணிட்டு எப்போ போல் குக்கரில் வந்து சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நம்ம வந்து விசில் விட்டுக்கலாம். இது வந்து கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தாவோட நினைவு நாளுக்காக அன்னதானம் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் அரிசியை களைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அன்னதானம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜீரா ரைஸ், அதாவது கீ ஜீரா ரைஸ் அதுதான் வந்து பண்ண போகிறோம். அது கூட இந்த கருப்பு கொண்டக்கடலை வந்து கிரேவி வந்து பண்ண போகிறோம். இங்கே பாருங்களேன், கொண்டக்கடலை சூப்பராக வெந்துருச்சு. ஸோ அதை சைடில் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து கவனுக்கு வந்து ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அவன் வந்து கேட்டிருந்தான். அதை ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்து கெச்சப் வச்சுட்டு கொண்டக்கடலை வச்சுருந்தாலும் அதை வச்சு அவனுக்கு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எம்டி ஸ்டமக்கில் தண்ணியை வந்து குடிக்கிறேன் நான். ஏன்னா வேலை இருந்ததுனால அதிலே ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டக்கு டக்குன்னு வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த சாப்பரில் போட்டு நல்லா வந்து பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும் இல்லையா, நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டோன்னான்ட்டு சாப்பரில் போட்டு இந்த இழுத்துட்டு இருந்தேன். பேக் சைடில் பார்த்தாலே தெரியும் லைட்டாக இப்போ தான் விடியுதே அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கவனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து கிளப்பி விட்டாங்களா, ஸ்கூலுக்கு கொண்டு போய் அப்புறம் விட்டுட்டு வரதுக்காக போயிட்டாங்க. ஸோ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு டக்கு டக்குன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து சோம்பு வந்து பொரிய விட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடியாக சாப் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினா தாங்க டேஸ்ட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் தக்காளி, அது கூட வந்து முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து சுருள நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் மசாலாவுக்காக நான் வந்து வெறுமிளகாய் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாமே சேர்த்துருக்குறேன், சரிங்களா? உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அதையும் சுருள வதக்கி விட்டுட்டு வேக வச்ச கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதையும் வந்து சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். தேவையான உப்புலாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, அவ்வளோதான். இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூணா நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. சூப்பராக கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம்
நெய் சாதம் தான் வந்து பண்ண போகிறேன். நெய் ஜீரக சாதம் அதுதான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், பட்டை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து வரமிளகா ரெண்டுமே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணியும் சேர்த்து இதெல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த அரிசியை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு அதையும் சேர்த்து அந்த நெய்யோடு வதக்கணுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து நார்மலான வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன்னா 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி வச்சுட்டு தேவையான உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு சிம்பிள் இது என்னதுன்னா கீ ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. விசில் வந்து ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக தாங்க. ஏன்னா ப்ரெட் பாக்கெட் இருந்துச்சு. ஸோ ப்ரெட்டு தான் வந்து டோஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கூடவே அந்த காஃபியும் வச்சு அம்மாச்சிக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் குக்கர் ப்ரெஷர்லாம் போய் ரெடியாக இருந்துச்சா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் கீ ரைஸ் சூப்பராக பொழுன்னு ரெடி ஆகிடுச்சு. அதை 2 பாத்திரத்தில் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். என் கொண்டக்கடலை கிரேவியும் ரெடியாக இருக்கா. எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணேன். கரெக்டாக ஒரு 11 பேருக்கு. ஸோ நான் வந்து இதெல்லாமே எடுத்து வச்சேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோன்னா போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். ஒரு 10 பேருக்கு கொடுத்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த சாப்பாட்டு, இல்லாதவங்களுக்கு. ஸோ அதில் ஒரு திருப்தி. வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது அதில் ஒரு ஒரு திருப்தி இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து பச்சை பட்டாணி வச்சுருந்தேன்ல, அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் குக்கரில் வந்து கீ ரைஸ் வச்சு விட்டுட்டு அவருக்கு எல்லாமே பேக் பண்ணி அப்புறம் கொண்டு போயாச்சு ஆஃபீஸ்க்கு. போகிற வழியிலே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட அப்பா, எனக்கு மாமனார். ஆனால் எங்களோட சொந்தன்றனால தாத்தா தான் எனக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தாத்தாவுக்கு மாலை வாங்க போகும்போதே இந்த எருக்க மாலை இருக்கவும் வாங்கிட்டு வந்து பிள்ளையாருக்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சரி விளக்கெல்லாம் ஏற்றி மொத்தமாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து இது பண்ணியாச்சா. ஸோ அதான் உங்கள்கிட்ட காமிச்சேன். நான் வந்து 2 ப்ரெட் வந்து வச்சுட்டு, அதுவும் ப்ரௌன் ப்ரெட்டு வச்சு அந்த கொண்டக்கடலை கிரேவி வச்சு காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா சரியான மழைங்க. பரவாயில்ல. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் நல்ல வேலைக்கு மழை வரலை. ஸோ காலைல நமக்கு வேலை பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அப்புறம் காஃபி வந்து போட்டாச்சு 11 மணிக்குலாம். இப்போயும் காஃபி போட்டு கொடுப்போம்ல, அதையும் போட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த சின்னவன் பாருங்களேன், கிச்சனுக்குள்ளே அப்போ தாங்க வந்தேன். சரி லஞ்சுக்கு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடம் பிடிச்சிட்ருக்கேன், இது வேணும் அது வேணும்ன்ட்டு. அப்புறம் எடுத்து கொடுத்துட்டு அரிசியை தான் களைஞ்சி ஊற வச்சுக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரி மிஷினில் துணியை போட்டுடலான்ட்டு அதையும் வந்து போய் போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அது பாட்டுக்கு ஆகிட்டுருக்கோன்னு. மழை வர்றதை பார்த்தோன்னா நம்ம துணி வந்து சேர்ந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் குக்கரை வச்சுட்டு அதுக்கப்புறமா விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதையும் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ப்ளெயின் சாதமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. அதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கொண்டக்கடலை கிரேவி. சரி கொஞ்சம் வெறிச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து காய போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரி அம்மாச்சிக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிடலான்ட்டு அவங்களுக்கு வந்து மோர் சோறு மாதிரி தாங்க இந்த மாதிரி. ஏன்னா என்னதான் மழை பெஞ்சாலும் இங்கே வந்து ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த கொண்டக்கடலை கிரேவி மோர் சோறு வச்சு கொடுக்கும், அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கவன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். ஆட்டோக்கார பையாவும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. காலைல போகும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போகிறது. இங்கே பாருங்களேன், வரையில் செம்ம ஆட்டம் போட்டுட்டு வர்றது. வரும்போதே தூத்த போடுற மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் துணியெல்லாம் டக்குன்னு அள்ளி இங்கே ரூமில் போட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு மேலே ரூமில் தாங்க. அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பிட்லான்ட்டு கொஞ்சம் சாதம், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை அந்த கிரேவி, ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சு ஒரு சிம்பிள் லஞ்சாக சூப்பராக வந்து சாப்பிட்டேங்க. இந்த மாதிரி சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுட்டு அப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங், அந்த ஷார்ட்ஸ் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் கவனுக்கு வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அந்த கிளிப்பு வந்து எடுக்கலை. ஸோ அதனால தான் வந்து இதிலே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. அம்மாச்சிக்கு வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்துலான்ட்டு போட்டு கொடுத்துட்டேன். ஈவினிங் எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே தேவைப்படலை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 7 மணி போல் டின்னர் பண்ணலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஆட்டா நூடுல்ஸ் தான் வந்து பண்ணுறேன்.
ஸோ ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஆட்டா நூடுல்ஸுமே சாப்பிட்டு. எப்படின்னா எண்ணெய் சுடு பண்ணிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதுதான் வந்து வதக்கி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா அதில் உள்ள மசாலாவை போட்டு அந்த எண்ணெயிலேயே இந்த மாதிரி வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த நூடுல்ஸ் பையன் நொறுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தையும் பச்சை மிளகாத்தையும் பொடியாக வந்து சாப் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆம்லெட் போடுறதுக்கு இந்த மாதிரி நல்லா 2 முட்டை போட்டு வெங்காயம் பொடியை அதில் சாப் பண்ணோம்ல அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் உப்புலாம் போட்டு நல்லா பீட் பண்ணி வந்து ஆம்லெட் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நூடுல்ஸ் குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஆட்டா நூடுல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆம்லெட் வச்சு நைட் டின்னர் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டா நூடுல்ஸ் பதஞ்சலி ஆட்டா நூடுல்ஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து முட்டை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். சரிங்களா? அப்புறம் கையோடு அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் கொடுத்துட்டு நானும் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். சரிங்களா? இயர்லியராகவே சாப்பிட்ருங்க. எப்போனாலுமே வெயிட் லாஸ் வெயிட் மெயின்டைனிங்குமே ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து வீடியோ முடிச்சிட்டேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து மீட் பண்ணுறேன். வேறு ஏதாவது விலாக் போடணும்னா என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தா மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you.